வணக்கம். என் பெயர் ராஜேஷ். என்னுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரமங்கலம், வலங்கைமான் வட்டம், திருவாரூர் மாவட்டம். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், சிக்ஷா பப்ளிக் ஸ்கூலுங்கிற ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக இருக்கேன். இந்த ஓவியமானது பார்த்திங்கன்னா அரச இலை துணை கொண்டு வரையப்பட்ட ஓவியம். இது ஒரு பாரம்பரிய ஓவியம். முதலமைச்சர் ஐயாவோட பிறந்த நாளுக்காக 2022 போன வருஷமே இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிட்டேன். இந்த ஓவியம் வந்து போன வருஷத்துலேருந்து நிறைய முயற்சி பண்ணுறேன், நெருங்கி கொடுக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியுமே தவறி போயிட்டே இருக்குது. இந்த ஓவியம் எப்படி வரையணுன்னா பார்த்திங்கன்னா அரச இலை இருக்குல்ல, அந்த இலையை வந்து நீங்கள் தண்ணீரில் ஒரு 3 வாரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பதமானோடனே பல் விளக்குற ப்ரஷ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த இலையை வந்து நீங்கள் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் காய வைக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எங்கள் மாமா மனோகரன் அவர் வந்து இந்த இலையெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிச்சு கொடுத்தாரு ஊரில், அரச இலை. இந்த மாதிரி இந்த ஓவியத்தை நம்ம ஒரு செய்யணுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வாரம் ஆகும். 2-3 வாரம் ஆகும் இதுக்கு. இந்த ஓவியம் வரைய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தினம் ஆனது. ஒரு 30 மணி நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஓவியத்தில் சிறப்பு என்னென்னா, கருமை நிறம் பேக்ரவுண்டு இருக்கிற வண்ணத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த நரம்பை ஓவியம் வந்து பிரதிபலிக்கும். அப்புறம் இந்த ஓவியத்தில் என்ன இன்னொரு சிறப்புன்னா, இந்த திராவிட கழகம் எப்படி தோன்றுனுச்சு அப்படிங்கிறத விளக்கமும், தமிழ் மக்களோட உயிராக இருக்கிறதால இந்த எழுத்துலாம் உயிரெழுத்துக்கள். ஸோ அந்த உயிரெழுத்துக்களை இதில் வந்து நான் பொருளாக காமிச்சிருப்பேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயாவோட உருவத்தை வரைஞ்சிருப்பேன். இது ஏன் உங்களால் கொடுக்க முடியல? நானும் நிறைய வாட்டி முயற்சி பண்ணுறேன், ஆனால் கிட்டக்க நெருங்க முடியல. ஏதாவது ஒரு ரீசன், அது என்னன்னு தெரியல. டைம் வரலையா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு ஓவியனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் நின்று நான் லைனில் நின்னேன். இருந்தாலும் அவங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்கும், அதையும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கும் காலையிலேருந்து இருக்காங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே ஒரு 12 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே கூட்டம் ஹெவியாக இருந்தது, விடலை அவங்க. இந்த ஓவியத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னா எங்கள் ஊர் சார்பாகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் இதாக இருப்பாங்க. இதை கொடுத்துன்னு அவர்கிட்ட கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க அவர்கிட்ட? அவரோட பிறந்தநாளுக்கு தான் பண்ண இந்த ஓவியம். தமிழ் மக்களுக்கு உயிராக தானே இருக்கார். ஸோ அதனால் அந்த ஓவியம் அதுக்காக தான் வடிவமைச்சேன். ஸோ அதனால தான் இந்த உயிரெழுத்துக்கள் இதில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள், எங்களில் ஒருவரே திராவிட மாடலின் முதல்வரே, வாழ்க 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 வாழியவங்க. ஸோ அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன வருது? என்னுடைய பெயர் ராஜேஷ். 2011 கலை வளர்மணி அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கையால் கிடச்சிது. எங்கள் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு தனியார் பொதுநிலைப்பள்ளி சிக்ஷாங்கிற ஸ்கூலில், சிக்ஷா பொதுநிலைப்பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருக்கேன்.